முக்கிய செய்தி. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நிறைவு பெற்றிருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ரியாஸ் இணைப்பில் இருக்கிறார். ரியாஸ், ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நிறைவடைந்திருக்கிறது. யார் முன்னிலையில் இருக்கிறார்கள்? விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் யுவராணி. ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று காலை 7 மணிக்கு தொடங்கியது. வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வந்தது. தற்போது இந்த வாக்குப்பதிவு மாலை 6 மணியுடன் தற்போது நிறைவடைந்துள்ளது. தற்போது இந்த வாக்குப்பதிவு மையங்களை பொறுத்த வரைக்கும் இங்கு கதவுகள் அடைக்கப்பட்டுள்ளது. முன்னதாக வந்தவர்களுக்கு மட்டுமே அனுமதியானது வழங்கப்பட்டுள்ளது. குறிப்பா இங்கு பொறுத்த வரைக்கும் ஈரோடு கிழக்கு தொகுதிக்கான இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் இங்கு மாலை 5 மணி நிலவரப்படி இங்கு மொத்தமாக 64.2% வாக்குகள் பதிவாகியிருந்தது. காலை 9 மணிக்கு 10.95% வாக்குகள் பதிவாகியிருந்தது. காலை 11 மணிக்கு 26.03%, பிற்பகல் 1 மணி அளவில் 42.41%, மாலை 3 மணி அளவில் 53.63%, மாலை 5 மணி நிலவரப்படி 64.02% வாக்குகள் பதிவாகியிருக்கு. தொடர்ச்சியாக அடுத்த இந்த 6 மணியுடன் தற்போது வாக்குப்பதிவு நிறைவேற்றது. இந்த எவ்வளவு வாக்குகள் பதிவாகி இருக்கிறது என்பது குறித்து இன்னும் 1 மணி நேரத்துக்கான தகவல்கள் கிடைக்கும். இதே போல கடந்த இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும், கடந்த முறை நடைபெற்ற இந்த இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் 74.74% வாக்குகளானது பதிவாகியிருந்தது. அப்பொழுது மாலை 5 மணி வரை 70.58% வாக்குகள் பதிவாகிறது. தற்போது இந்த இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் 5 மணி நிலவரப்படி 64.02% வாக்குகள் பதிவாகிறது. அதாவது கடந்த தேர்தலை விட இந்த தேர்தலில் இந்த வாக்குப்பதிவு 5 மணி நிலவரம் வரை இந்த வாக்குப்பதிவு சதவீதம் என்பது சற்று குறைந்துள்ளது. இன்னும் இறுதியாக தெரியவில்லை. இறுதியாக வரும்பொழுது இந்த இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு அதிகரித்துள்ளதா என்பது தெரியவரும். இங்கு பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஒரு அமைதியாகவே நடந்து முடிந்தது என்று சொல்லலாம். காலையில் தொடங்கி தற்போது வரை மக்கள் ஆர்வமுடன் வாக்கு மையங்களுக்கு சென்று தங்களுடைய ஜனநாயக கடமைகளை ஆற்றினர். ஒரு சிறு இடையூறுகளை தவிர பெரிய அளவிலான எந்தவித அசம்பாவித சம்பவங்களும் நடைபெறாமல் இந்த ஈரோடு கிழக்கு சட்டமன்றத்திற்கான இடைத்தேர்தல் தற்போது நடைபெற்றுள்ளது. சற்று நேரத்துக்கு முன்பாக வீரபத்திரம் வாக்குச்சாவடியில் நாம் தமிழர் மற்றும் திமுகவினருக்கிடையே கடுமையான வாக்குவாதமும் மோதல் ஏற்படும் சூழ்நிலை ஏற்பட்டது. காவல்துறையினர் தடுத்து உடனடியாக நடவடிக்கை எடுத்ததால் பெரிய சம்பவம் எதுவும் நடைபெறாமல் தடுக்கப்பட்டது. இந்த சூழ்நிலையில் தற்போது ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தற்போது நடைபெற்றது. இந்த தேர்தல் களத்தில் பொறுத்த வரைக்கும் திமுக சார்பில் சந்திரகுமாரும், நாம் தமிழர் கட்சி சார்பில் சீதாலட்சுமியும் நேரடியாக களம் பொருந்திய வேட்பாளராக இருந்தால் ஆக மொத்தம் இந்த தேர்தலை பொறுத்தவரை 46 வேட்பாளர்கள் இந்த களத்தில் இருந்தாங்க. இந்த வாக்குச்சாவடி தற்போது பதிவான வாக்குகளை இங்கு இருக்கக்கூடிய முகவர்கள் முன்னிலையில் சீல் வைக்கப்பட்டு இங்க இருக்கக்கூடிய அரசு பொறியியல் கல்லூரிக்கு அனுப்பி வைக்கும் பணியானது இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கப்பட உள்ளது. தற்போது ஒவ்வொரு வாக்குப்பதிவு கட்டுப்பாட்டு கருவிகள் மற்றும் இந்த வாக்குப்பதிவு மையங்களில் எவ்வளவு வாக்குகள் பதிவாகியுள்ளது, அந்த இங்கு வந்து பூத் ஸ்லிப், அதே போல வாக்குப்பதிவில் இங்கு இந்தியத்தில் பதிவான வாக்குகள் ஆகியவற்றை சரி செய்து இங்கு சீல் வைக்கப்படும். இதனைத் தொடர்ந்து இங்கு அரசு பொறியியல் கல்லூரிக்கு இந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் கொண்டு செல்லப்பட்டு வரும் 8ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கையானது நடைபெறுகிறது. இங்கு பொறுத்தவரைக்கும் இங்கு 9 பதட்டமான வாக்குச்சாவடிகளாக கண்டறியப்பட்டது. அவற்றுக்குள் துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. இந்த சூழ்நிலையில் தற்போது இந்த ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு தற்போது நிறைவு பெற்றுள்ளது. இந்த வாக்குப்பதிவை பொறுத்த வரைக்கும் கடந்த தேர்தலை விட அதிகமாக என்பது குறித்து இன்னும் முழுமையான தகவல் கிடைக்கப்படவில்லை. மாலை 5 மணி நிலவரப்படி 64% வாக்குகளானது பதிவாகியுள்ளது. தற்போது இந்த வாக்குப்பதிவு மையங்கள்ல இந்த பதிவு செய்யப்பட்ட வாக்குப்பதிவு இயந்திரங்களை சீல் வைக்கும் பணி முகவர்கள் முன்னிலையில் சரிபார்க்கப்பட்டு சீல் வைக்கும் பணியானது தற்போது நடைபெற்று வருகிறது. விவரங்களுக்கு நன்றி ரியாஸ்.